அனைவருக்கும் எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் மலையாள பகவதி அஷ்ட கர்ம மாந்திரிக புரியோக முறை என்ன என்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் பார்த்து செய்துக்கலாம். பல மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மலையாள பகவதியினுடைய உடல்கட்ட மந்திரத்தை தான் சொல்லியிருக்கீங்க. மலையாள பகவதிக்குன்னு எந்த விதமான மாந்திரிக பிரயோகமாக இருந்தால் சொல்லுங்களேன், நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. மலையாள பகவதி ஆக்ரோஷமானவங்க, மிகவும் கோபமானவங்க, எதையும் செய்து முடிக்கணுன்ற ஒரு வெறித்தனம் உள்ளவங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்துக்குன்னே முதலிடம் சொல்லலாம் மலையாள பகவதி கிட்ட பொறுத்த வரைக்கும். ஏன் மற்ற மாந்திரிகள்லாம் அதை விட கீழவா அப்படி சொல்லலை. மலையாள பகவதின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பல பேர்கள் இருக்குது. நம்ம கண்ணகி தான் மலையாள பகவதின்னு ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வகையில் பல சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது உருகாத மனமும் இருக்காது, கலங்காத கண்ணும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப கஷ்டமாகவும் மனசுக்கு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைஞ்சிருக்குது. அப்பேற்பட்டவங்க எப்படி மலையாள பகவதியாக இருந்து அவங்களோட இதெல்லாம் செய்து முடிக்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா, மலையாள பகவதி என்ற கோயிலுக்கு நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லா மாந்திரிகத்துலேயுமே ஒரு ஒரு சின்ன ஒரு இது வைப்பாங்க நம்மளுக்கு பரீட்சை மாதிரி. அந்த பரீட்சை என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா, மாந்திரிகத்தில் அஷ்டகர்மம் 8 வகையான அஷ்டகர்மம் சொல்கிறாங்க. அந்த அஷ்டகர்மத்தை பிரயோகம் பண்ணி நீ ஜெயிச்சுக்கிறோன்னாங்க. இனி ஜெயிச்சு காட்டுற வரைக்குமே பார்த்தீங்களானாக்கா, அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பமோ ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க. ஜெயிக்கிற வரைக்கும் தான். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு சிலரால் ஜெயிக்க முடியுது, ஒரு சிலரால் ஜெயிக்க முடியலன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா பாருங்கள். நம்ம வராகியினுடைய மாந்திரிகம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய இப்போது மலையாள பகவதியோட மாந்திரிகம் இருக்குது. எத்தனையோ வகையில் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. பிரயோகம் பண்ணி ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க, பிரயோகம் பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அதே ஒரு வேலையாகவே செய்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. பல பேரை காப்பாற்றிருக்காங்க, பல பேரை நல்ல வழியில் கொண்டு போயிருக்காங்கன்றது பல வகையில் நம்ம பார்த்து இருக்கிறோம், காதால் கேட்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு பலிதமாகலை, ஒரு சிலருக்கு செய்தது நடக்கலைன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்களுடைய தசாபுத்தி ஆந்திர சூட்சமையில் அவங்களுடைய எதிரிகளுடைய மாந்திரிக பிரயோகம் எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சு தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்மக்கிட்ட வரவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல வகையில் செய்ய வேண்டியது கேட்டிங்கன்னாக்கா முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. இப்போ காளிது இருக்குது, துர்கை இருக்குது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நாகம்மான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ தெய்வங்களை சித்தி பண்ணி வச்சு இவங்க மாந்திரிகத்தை செய்துக்கிட்டு போகிறதுல மலையாள பகவதிக்குன்னு ஒரு மிகப்பெரிய மாந்திரிகத்திலேயே இடத்த கைன்னு சொல்லலாம், தொட்டது துலங்கன்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் மொத்தமே வெற்றி பெறணும்னு கேட்டால் மலையாள பகவதியோட வணங்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம். மலையாள பகவதியினுடைய அஷ்டகர்மம் 8மே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் அங்கே இருந்ததுனால எனக்கு இந்த மலையாள பகவதியினுடைய மாந்திரிகம் முழுமையாக எனக்கு தெரியும். அந்த முழுமையான மாந்திரிகத்தை எப்படி மலையாள பகவதியினுடைய மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறாங்க, 8 வகையான அஷ்டகர்ம சக்கரம் எப்படி இருக்கும், பாவை பிரயோகம் எப்படி இருக்கும், அவங்களுடைய மந்திரங்கள் எப்படி சொன்னாக்கா அது பலிதமாகும், அது எந்த நேரத்தில் எப்படி செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வலிமையும் உங்களுக்கு வெற்றியும் கொடுக்குன்றதை நான் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்து செய்துக்கிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த மலையாள பகவதியினுடைய ஒரு சக்கரமே மற்ற சக்கரங்களே இல்லாத மாதிரி இது ஒரு சக்கரம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ஒரு மாற்றமாகவே இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, உள்ளே பார்த்தீங்கன்னா முக்கோணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 கோணம். அந்த 6 கோணத்துலேயும் பார்த்தீங்களானாக்கா உங்களுக்கு 6 வகையான சூலம் வரும், 12 சூலம் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 6 சூலம் வரும். இது எல்லாமே மலையாள பகவதிக்காக போடுறது தான். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா மோகனத்துக்கு ஒரு மாதிரி வரும், அதே மாதிரி வித்துவேசனத்துக்கு ஒரு மாதிரி வரும். இந்த சக்கரங்கள் எல்லாம் மலையாள பகவதியினுடைய சக்கரத்தை நான் போட்டு, அதே மாதிரி கேட்டிங்கன்னா இதை போட்டோம்னா இது 18 பதிவு 20 பதிவுக்கு மேலே போவோம். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. மலையாள பகவதியினுடைய மாந்திரிக பிரயோக முறைகளை கொஞ்சம் சொல்லி கொடுங்க கேட்டுருக்குறீங்க. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுகிறேன் பாருங்க. இது கேட்டிங்கன்னாக்கா அஷ்ட கர்மத்தையும் கற்றுக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இந்த சக்கரம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் இல்லாமல் இதெல்லாம் தனியாகவே 8 சக்கரம் இருக்குது, 8 பாவையினுடைய வழி இருக்குது. உருவகை மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது, கருவகை மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது, தகுடு தாயத்துன்ற மாந்திரிகம், எத்தனையோ வகையில் இருக்குது. இவங்களது இதில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல போடுறது இவங்களவே நீங்கள் மலையாள பகவதியை நீங்கள் சித்தி பண்ணுறதுக்கு உண்டான சக்கரம் தான் இது. இதை நீங்கள் தகுடாக எழுதி கழுத்தில் போட்டுக்கிட்டு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு மாந்திரிகம் உங்களுக்கு சித்தியாகும்.
இல்லை இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் நடு வீட்டில் பூஜை அறையில் வந்து நீங்கள் இந்த தகுடால் இந்த சக்கரத்தை வரைகிறதோ, அப்படி இல்லைங்கனாக்கா பலாப்பலகையால் வரைகிறதோ, அப்படி இல்லை மாப்பலகையால் வரைகிறதோ, இது மாதிரி பலகைகளை வரைஞ்சி கூட இந்த சக்கரத்தை நீங்கள் வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் மாந்திரிகத்தை வந்து பிரயோகம் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? இந்த மலையாள பகவதியினுடைய மாந்திரிகமே வந்து எல்லாத்தையும் ஒரு புதுமையாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யறதுலேயே வந்து எளிமையாகவும் செய்து ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம். ஈஸியாக வெற்றி பெற்றுலான்றது வெற்றின்றது அவ்வளோ ஈஸியாக கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் எதையுமே வந்து ஈஸின்னு சொல்லவே கூடாது. அப்படி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வெற்றியே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்காக போராடி ஒவ்வொரு இதுவும் செய்ய ஒவ்வொரு வேலையும் செய்து முடிக்கிறவங்க தான் தெரியும். சரிங்க. இந்த மலையாள பகவதிக்கு வந்து இப்போ நான் வந்து 6 எலுமிச்சை மரம் வச்சுருக்கேன். 7 எலுமிச்சை மரம் வச்சுருக்கேன். அந்த 7 எலுமிச்சை மரமே 8 வச்சுருக்கணும். 7 எலுமிச்சை பழமே போதுமானது. இந்த 7 எலுமிச்சை பழத்தை வச்சு நீங்கள் பலி கொடுத்து எல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் பலி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது எப்படி பிரயோகம் பண்ணுறது? முதல்ல பாருங்கள், உள்ளே வந்து முக்கோணம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 கோணம் போட்டிருக்கு. 6 கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 சூலம் இருக்குது. 6 சூலம் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6 சூலம் இருக்குது. இதுதான் அந்த சக்கரத்தினுடைய மிகப்பெரிய வந்து ஒரு சக்கர வலைன்னு சொல்லுவாங்க. இந்த சக்கர வலயத்துக்குள்ளே வந்து போட்டுட்டு வெளியே வந்தாங்கன்னாவே மாந்திரிகன்றதே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி யாரும் சரி இதை செஞ்சு நீங்கள் அதை பிரயோகம் பண்ணி இதிலிருந்து நீங்கள் ஜெயிக்கணும். இதை ஜெயிச்சாதான் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாதான் ஆணுக்கு வந்து மிகவும் வந்து ரொம்ப எடுத்த கையாக வேலை செய்யும். ஆனால் உடம்பு மேலே சட்டை போடாமல் இந்த மாந்திரிகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி 8 வகையான அஷ்டகர்மம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று போட்டுட்டு வரேன். இல்லை இடையிடையே விட்டு கூட நான் போட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் கற்றுக்கிட்டு வரலாம். சரிங்களா? இந்த மலையாள பகவதியுடைய அஷ்டகர்ம மாந்திரிகத்தை கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டுட்டிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வசின்னு ஒன்று இருக்கும். வசின்னு ஒன்று இருக்குது. வசி அதை கேட்டிங்கன்னாக்கா வசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மோகனம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஸ்தம்பனம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆக்ரோஷனம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சென்ட்ரல் வந்து மாரணம். அதுக்கப்புறம் கேட்டால் பேதனம். அதுக்கப்புறம் கேட்டால் வித்வேசனம். அதுக்கப்புறம் இப்போ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உச்சாடனம். இது எல்லாமே வந்து இந்த சக்கரத்துக்கு உள்ளவே அடங்குறதா ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான தாந்திரிக வழின்னு சொல்லுவாங்க. தேவை இதை நீங்கள் வந்து பலகையில் எழுதுனீங்களா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து முழுமையாக மாந்திரிகத்திலே இறங்கி நம்ம ஜெயிச்சிடுவோம், எல்லா விதமான மாந்திரிகம் நமக்கு வரன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு இதுவும் வரத்துக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது உச்சாடனம் அதை போட வச்சிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் ஹம். ஹம் ஓம். அதுக்கப்புறம் ஓம் ஹம். இது வந்து மூல மந்திரம். இதுக்கு மேலே வந்து வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆக்ரோஷனம், மாரணம், பேதனம், வித்வேசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உச்சாடனம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ஹம். அதுக்கப்புறம் ஹம் ஓம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஓம் ஹம். இது தான் வந்து இதனுடைய உள்ள பீஜ மந்திரத்தை உள்ளே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த 6 கோணத்துக்கு உள்ளே பாருங்கள். 6 கோணத்துக்கு வெளியே இருக்கிற மந்திரத்தை நான் சொல்லிட்டேன். 6 கோணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் போய் பாருங்கள். சி வா ய ந ம ஓம். சிவாய நம ஓம் என்ற எழுத்து வந்து அந்த 6 கோணத்துக்கு உள்ளே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முக்கோணத்துக்கு உள்ள ஒரு ரிங் என்ற எழுத்து இருக்கும். முக்கோணத்துக்குள்ள ரிங்காரத்தை வைத்து அது ஒரு பெரிய மந்திரமாக ஒரு சொன்னமான டைமிங் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயும் கிளியும் சவ்வும் ஆக மொத்தத்தில் வந்து அஷ்ட கருமம் 8மே வந்து இதுக்குள்ளவே அடக்கி வச்சுருக்காங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய ஒரு சாதனையை ஒரு இது செஞ்சுருப்பாங்கன்றது தான் ஒரு ஏன்னு கேட்டிங்களானாக்கா ஒரே ஒரு ஆளை கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது பெரிய விஷயம். அஷ்ட கர்மத்தையும் வந்து இந்த மலையாள பகவதிக்குள்ளே வந்து மொத்தத்தை அடக்கி வச்சுருக்கிறாங்கன்னாக்கா இதுக்குள்ளவே வந்து நீங்கள் செய்து பல வகையில் சாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து நிறையாவும் இருக்குது. அதை நீங்கள் சாதிச்சுக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. ஏதாச்சும் எழுத்து பிழையாக இருந்தாக்கா நீங்களே போட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா ஏதோ 1-2 பிழையாக வரலாம். எழுத்து பிழைனாக்கா உச்சரிப்பு எழுத்து பிழையாக வராது. எழுதுகிற எழுத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். நீ கரெக்டாக பார்த்து செய்துக்குங்க. இதை செய்து முடிச்சுட்டு இந்த தகடுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா வெறும் ஜவ்வாது மட்டுமே போதும். செவ்வாதை மட்டும் வாங்கி சந்தனத்தையும் ஜவ்வாதையும் வாங்கி இதை போட்டு நீங்கள் நல்லா தடவிட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் இதை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதில் தாய்த்தா செய்தி கூட நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் இது ஒரு இது தான். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா 8 வகையான அஷ்டகர்மம் அப்பப்போ போட்டுக்கிட்டே வந்துடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாம் தொடர்ந்ததை போட்டு நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால வந்து இதையே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டுறாங்க. இதை நான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா எப்படியெல்லாம் வருது அந்த அம்மானுடைய பேதனம், வித்வேசனம், ஆக்ரோஷனம், வசியனுடைய எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிட்டே வரேன். குழப்பி கேட்கறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் கொஞ்சம் தெளிவான முடியல நல்லபடியாக போட்டுட்டு வந்து கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த விதமான இது மனஸ்தாபம் தேவையில்லை. சரிங்களா? இதனுடைய மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சுலபாக சொல்கிறேன். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி நல்லபடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? மலையாள பகவதியினுடைய
பீஜ மந்திரம், கரு மந்திரம், இது எல்லாமே கரு உருன்னு சொல்லக்கூடிய எல்லா மந்திரம் இது ரொம்ப நல்லா வரும். இதை நீங்கள் பார்த்துக்க வச்சுக்கோங்க. ஓம் நமோ பகவதி மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. ஓம் நமோ பகவதி மலையாள பகவதி ஆதி ஆதி பகவதி அனாதி பகவதி தேவதேவி சித்தாடு சித்தாடு அந்தர சுந்தரி ஆனந்த பகவதி காளி பகவதி கங்காளி பகவதி மந்திரம் எந்திர தந்திரம் யாவும் எனக்கே அருள்வாய் எனக்கே அருள்வாய் அஷ்ட கர்மம் யாவும் எனக்கே அருள்வாய் எனக்கே அருள்வாய் வசியம் மோகனம் அருளும் பகவதி மோகனம் வித்தேசன ஆக்ரோஷனம் அருளும் பகவதி வித்வேஷன பேதனம் ஆரணம் அருளும் பகவதி உச்சாடனம் அருளும் பகவதி அஷ்ட கர்மம் ஆடும் பகவதி என்னுள் நீயும் உன்னுள் நானும் சிவனும் சக்தியும் சேர்ந்தது போல எனக்காய் நீயும் உனக்காய் நீயும் உன்முகம் என்முகம் உன்முகம் ஒன்றாய் நின்று சித்துக்களாடு அஷ்ட கர்மம் தாத்தா தேவி தாத்தா எனக்கே அருள்தா ஸ்வாக. இதுதான் இதனுடைய மந்திரமே. எனக்கு மொல்லமாக சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் பாட்டாக சொல்லிட்டேன். இது நீங்கள் ஏதிக்கிங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் அதை மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கிறேனே தவிர அது எனக்கு மொல்லமாக சொல்லணுனாக்கா அந்த எழுத்துங்களை ஒன்று நான் மிஸ் ஆகிடுவேன். இந்த அஷ்ட கர்மத்தையை இதிலே வச்சு இந்த மந்திரத்தை இந்த அஷ்ட கர்மத்துக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். வெறும் கரு மந்திரத்துங்களை மட்டும் சொல்கிறது இந்த ஐயும் கிளியும் சமணத்தில் அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சித்த பண்ணாவே உடம்புக்குள்ள கூட இருக்கிற அந்த நம்மளுடைய ரோமங்கள் மொத்தமே எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு வேலை செய்யும். அவ்வளோ ஒரு நல்ல மந்திரம் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எடுத்து பொறுமையாக எழுதிக்கிங்க. என்னால் எழுதி காட்டுறதுக்கு என்னால் முடியறதுக்காக உங்களுக்கு உடனுக்கு அதை நான் போட்டு காட்டியிருக்கிறேன். மலையாள பாகவதியுடைய மாந்திரிகத்தில் கரு உறவு இருக்குது, கரு வழியும் இருக்குது, அதுக்கப்புறம் உரு வழியும் இருக்குது. எல்லா வழியுமே நாங்கள் பொறுமையாக போட்டுக்கிட்டே வர ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் உங்களுக்கு மாந்திரிகத்துக்கு ஒரு நல்ல வழியும் காட்டும். கருவால் செய்யக்கூடிய மாந்திரிகம் எப்படி இருக்கும், உருவால் செய்யக்கூடிய மாந்திரிகம் எப்படி இருக்குன்னா எல்லா விதமான மாந்திரிகத்துக்குமே கருவும் நமக்கு தேவை, உருவும் நமக்கு தேவை. உருன்றதுனாக்கா மந்திரங்களை லட்சக்கணக்கில் உரு போட்டு அதை நம்ம சாதிக்கிறது. அப்படி போடுறவங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இடுப்பு வலி, கை கால் வலி, கீழே உக்காந்து ஆசனத்தில் உக்காந்து 8 வகையான மனையில் உக்காந்து 8 திசையை நோக்கி உக்காந்து 8 வகையான விளக்கில் எண்ணெய்களை போட்டு ஏற்றி விளக்கை ஏற்றிட்டு அது உக்காந்து பார்த்துக்கிட்ட மந்திரத்தை சொல்கிறது. மணி மந்திரத்தில் 8 வகையான மணி மந்திரத்துங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. 8 திசையில் பார்க்க வேண்டியது. அதில் 4 திசை இருக்குதுனாக்கா 4 திசை 8, அதை 4 திசை 8 திக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த 8 திக்கில் உட்காந்து சொல்லணும். அதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த மந்திரத்துங்களை பிரயோகம் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல உட்காந்து செய்யணும். வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஆள் நடமாட்டமாக இருக்கிற இடத்துல சொன்னீங்கன்னா மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகாது. அதை கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் உக்காருன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய மனதை நீங்களே ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்துங்களை பிரயோகம் பண்ணி செய்யணும். இன்னொன்று சொல்ல போனாக்கா இந்த மாந்திரிகை செய்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது, ஆக்ரோஷம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. மற்றவங்க செய்து தவறி செய்து பல வகையில் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு போன அதை பற்றிலாம் கவலை கிடையாது. மாந்திரிகத்தையே செய்யணும், அஷ்டகர்மத்தையும் பிரயோகம் பண்ணணும், அதுதான் ஜெயிக்கணும். முதல்ல வரும்போது இதுதான் கடவுள் இதுதான் எல்லாமே நினைச்சுன்னா வர்றது. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை, அவங்கவுங்களுக்கு ஒரு எண்ணம். அந்த மாதிரி போகாமல் இதை நீங்கள் தேடுறதுக்கே 3/4 வயசாகிடும். இதை தேடி ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 21 முடிஞ்சு 22வது வருஷம் ஆயிடுச்சு இந்த மாந்திரிக தொழிலில் நான் இறங்கி. அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுது. இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏளனமாக பேசுவாங்க, ஒருத்தர் கேவலமாக பேசுவாங்க, ஒருத்தர் பயந்துக்கிட்டு போவாங்க. என்னதான் பேசினாலும் மாந்திரிகாரனா ஒரு அச்சமோ ஒரு இதுவும் ஒதுங்கி போகிறாங்க இல்லையா, அப்படி ஒரு இதுவும் இருக்குது. ஒரு டைமிங்கில் நீங்கள் பார்த்து இது செய்துக்கிட்டே வாங்க. ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஒரு சம்சாரி உப்பு போட்டு சோறு தின்னணும், ஒரு சன்னியாசி கேட்டால் உப்பே இல்லாமல் சோறு தின்னணும் கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரே ஒரு ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க மாந்திரிகத்துக்கு. அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த வழியாக இருக்குதுன்னு தெரியாது, அதுக்கு என்னதான் நீ கஷ்டப்படுறேன்னு தெரியாது. ஈஸியாக முடிகிறதுக்கு என்ன ஒரு வழி இருக்குதுங்களான்னு முதல்ல கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது சரிங்க இது சரிங்க, இது எல்லாமே கேட்குறதுலே மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகரனாவே எல்லாத்தையுமே செய்து முடிச்சு தான் கொடுக்கணுன்றது விதியும் கிடையாது. நீங்கள் சில பொருட்களை வாங்கும் போதே தெரியும் எந்தெந்த பொருள் எதுக்கு சேருதுன்றது. அதே மாதிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எல்லாருக்குமே ஒரு தளபட்சம் இல்லாமல் செய்து கொடுக்கணுன்றது எல்லாருடைய விருப்பம் தான். ஆனால் உங்களுக்கு ஆகாத நாட்கள்லையோ உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள்லையோ இல்லை உங்களுக்கு ஆகாத திதி கரணம் யோக சூனிய நட்சத்திரங்கள் அந்த டைமில் வரவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லது நடத்துக்க ஆரம்பிச்சிடும். எனக்கும் வருவாங்க, வந்தாங்கல்லாம் அப்படி மண்டையில் இருக்கக்கூடிய மூலையை கலக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் கொடூரம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் பத்திரமா செய்து கொடுங்க.
மலையாள பாகவதனுடைய அஷ்டகர்மம் சொல்லக்கூடிய 8 வகையான மாந்திரிகம், அப்புறம் 8 வகையான மையம் போன 8 வகையான கரு உரு மற்ற எல்லாத்தையும் நான் ஒன்று போட்டு தரேன். டைமிங் இருக்கும்போது போட்டு தரேன் நான். நீங்கள் பாருங்கள். நான் போடுற பதிவுகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிக்காம கூட போகலாம் ஒரு சிலருக்கு. இதெல்லாம் சில பேர் நம்பாத கூட இருக்காங்களே. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மனசார சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.